இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் வந்து ஜூபிட்டர் 125. அதுல 3 வேரியன்ட் இருக்கு, ட்ரம், டிஸ்க், SXT. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் வந்து டிஸ்க். வாங்க பார்க்கலாம். ஜூபிட்டர் 125ல இது இண்டி ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த கலரை. டியூப்லெஸ் டயர் வந்துடும் உங்களுக்கு. டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடும். ரோட்டோபெட்டல் டிஸ்க் 220 mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் டயரோட ஃப்ரண்ட் டயரோட சைஸ் வந்து 90x90 12 inches. டியூப்லெஸ் அலாய் டியூப்லெஸ் கட் பண்ணி 90x90 12 வரும் டயரோட சைஸ். டியூப்லெஸ் டயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். பிளஸ் எல்இடி லைட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் வந்து டபுள் செக்மெண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வீல் பேஸ் வந்து 1225 mm வரும் வீல் பேஸ். ரெண்டு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ். டெயில் லைட் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லைட்டும் ஹாலஜன் லைட்ல கொடுத்துருப்பாங்க. பாடி வந்து மெட்டல் பாடி வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து சென்டர் ஆஃப் த பாடியில இருக்கும். இன்ஜினோட சிசி வந்து 125 cc 4-stroke இன்ஜின், ஏர் கூல் இன்ஜின் சொல்லுவாங்க. ETFI அந்த மெத்தட்ல கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் இன்ஜெக்டர். இன்ஜினோட பவர் வந்து 6 kilowatt at 4500 RPM. டார்க் வந்து 10.4 நியூட்டன் மீட்டர் at 3000 RPM வரும். ஈஸி டு சென்டர் ஸ்டாண்ட் வந்துடும். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வரும். பேக் டயர் சைஸ் வந்து 90x90 12 டியூப்லெஸ் டயர். அதுக்கப்புறம் சென்சார் சைட் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் அனலாக் வித் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் இது பாஸ் லைட் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் பஸ்ஸர். அதுக்கப்புறம் இது இன்டெலிகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது சிக்னல்ல நிற்கும் போது வண்டி வந்து அதுவா ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் பிடிச்சு த்ராட்டில் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும். அனலாக் வித் டிஜிட்டல் மீட்டர்ல உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ல வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபியூயல் நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத பாத்துக்கலாம். டைம் பாத்துக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ரன்னிங்ல இருக்கு அந்த இதையும் பாத்துக்கலாம். ஃபியூயல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும். 2 liters ஃப்ரண்ட்ல இது கொடுத்துருப்பாங்க. சீட்டோட லென்த் வந்து 790 mm. 33 liters ஃபுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. வண்டியோட வெயிட் வந்து 108 kgs வரும். 125 ccங்கிறதுனால மைலேஜ் வந்து 45 to 50 கிடைக்கும். இதெல்லாம்